மினிஸ்டர் வந்து தினமும் தொந்தரவு பண்றது எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு அத்தை. அம்மா, அவன் இதுக்கு முன்னாடி குடிச்சதே கிடையாது. இப்போ இடையில வந்த பழக்கம்தான். நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. விரல்ல காயம் பட்டா வெட்டியா போட்டுடுறோம். அந்த மாதிரி தாம்மா உறவும். போக போக சரியாயிடுவான். ஆனா அவரு திருந்துற மாதிரியே தெரியலையே அத்தை. அது உன் கையில தாம்மா இருக்கு. நீ தான் அவனை திருத்தணும். சரி அத்தை. கார்த்தி, நீ படிச்சு என்னவா ஆக போற? டாக்டர். டாக்டருக்கெல்லாம் படிச்சு நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அதனால அக்ரிகல்ச்சருக்கு படிச்சு இந்த விவசாயம் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரி பாட்டி. இப்ப எல்லாருக்குமே வயிற்றுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சரியா? வா. பணங்காசு எவ்வளவு சேர்த்தாலும் அதெல்லாம் சாப்பிட முடியாதியா. உன் காலத்துல அரிசி விலை தங்கத்தை விட கூட விற்கும் பாரு. இப்போ டாக்டர் கடவுளா தெரிகிற மாதிரி வருங்காலத்துல விவசாயி தான் கடவுளா தெரிவாரு பாரு. அப்படியே பாட்டி? சரவணனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து தான் நம்ம காரியத்தை முடிக்கணும். பாட்டி, அப்பாவை கடங்காரங்களா திட்டிட்டு போறாங்க பாட்டி. இந்த வீடு தோட்டம் நிலம் எல்லாமே அவங்களே வச்சுப்பான்னு சொல்றாங்க பாட்டி. எனக்கு இல்லையா? எல்லாமே உனக்கு தான்டா செல்லம். ஐ, இந்த வீடு தோட்டம் எல்லாமே உனக்கு தான். இரு, உங்க அப்பா போய் நான் வச்சுக்கிறேன். வா. நில்லு நில்லுடா. என்னம்மா? யாருக்காவது நிலம் வீடு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தியா? இல்லையம்மா, யாருக்கும் எழுதி கொடுக்கலையா. யாருக்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்கியா? ஒரு தொட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கிருந்தோம்மா. கையெழுத்து எதுவும் போட்டு கொடுத்தியாடா? போதில் இருந்தம்மா, ஒரு கையெழுத்து கேட்டானுங்க, போட்டேன். ஏண்டா இந்த பாழா பண குடியினால வீடு நிலத்தெல்லாம் விட்டு ஏமாந்து நடுத்தருல விட்டியே. எங்களை நினைச்சு பாத்தியாடா நீ? அதெல்லாம் ஒன்றாகாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அவங்க உள்ள கூப்பிட்டு போங்க. பாப்படா பாப்பேன். நாங்க நடுத்தருல நிக்கிறது தான் பாப்பேன். போ. ஒன்றாகாதம்மா, பாட்டியை கூப்பிட்டு போடா. என்ன சரவணா? வாங்கண்ணா. வணக்கம். வணக்கமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்பா. என்னண்ணா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? என்னப்பா சரவணா? இப்போ கொஞ்சம் செலவு வந்துருச்சுண்ணே. வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. பணம் எப்போ தர்ற? ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணே. எத்தனை ஒரு வாரமாச்சு? வாங்கின காசுக்கு டிராக்டர் இன்ஜின்னு வாங்கி போட்டு வச்சிருக்க. வட்டி மேலே வட்டி ஏறுது சரவணா. சீக்கிரமாக கொடுத்துட்றேண்ணே. சீக்கிரம்னா எவ்வளோ நாள்? ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாரத்தில் பணம் வரலைன்னா சொத்தை எழுதி கொடுத்துரு. வந்துடுறேண்ணா, வீட்டுக்கு வரேண்ணா, வந்து பேசிக்கிறேன். ஒரு வாரத்தில் பணம் வரணும் சரவணா. நீங்கள் போங்கண்ணா, வந்து கொடுத்துட்றேண்ணா. இது கடைசியாக இருக்கட்டும். அண்ணா அன்பா சொல்றாரு நினைக்காத, அழிச்சிருவாரு, ஜாக்கிரதை. அத்தை. ஆமா, உட்காரு. அத்தை, இவர் குடி போதையில இருக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு அத்தை. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம எல்லாம் காலி பண்ணணும். ஏற்கனவே பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவனை கொண்டுட்டு போய் எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டேன். இப்ப அங்கேயும் மரியாதை இல்ல. இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டா ஊர்ல சொந்த பந்தம் நம்மளை எப்படி அத்தை மதிக்கும்? நம்ம என்னத்த பண்ண போறோம்? நீ பேரு வந்து இந்த வீடு தோப்பு துறவு எல்லாமே எனக்கு தானே பாட்டின்னு கேட்டான். நாளைக்கு அவன் வந்து கேட்டான், எந்த மூஞ்ச வச்சுட்டு பதில் சொல்லுவேன்? அத்தை, நம்ம இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத. எங்க அப்பா எனக்குன்னு கொடுத்த ஒரு சீதனம் பொறஞ்சேரியில சின்னதா ஒரு வீடு இருக்கு. அங்க போயிடலாம். தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம்.
கவலைப்படாத. உங்க அப்பந்தான் எல்லா சொத்தையும் இழந்துட்டான். நீயாவது நீ பெரியவனாயி சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணும். பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி. நான் பெருசாயிட்டு விவசாயி ஆகி இதை விட பெரிய வீடா கட்டலாம் பாட்டி. குடியினால எல்லா சொத்துக்களையும் இழந்து என் ராசாத்தையும் இழந்து இனி வாழவே வழி இல்லாமல் எங்கள் அம்மா பிறந்த புறஞ்சேரி கிராமத்துக்கு வந்தோம். அங்கே காலை சுற்றின நச்சு பாம்புன்னு தெரியாமலேயே வட்டி முருகன் வாங்கி கொடுத்த ஷேர் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு எங்கள் குடும்ப கஷ்டத்தை தீர்க்க முயற்சி பண்ணேன். ஆத்தங்கரை வந்து செல்லம் இறங்குங்க. இந்தாப்பா. இந்த தம்பியா. ஆனால் இந்த பாலா போன குடிப்பழக்கத்தை மட்டும் என்னால் விட முடியல. வழிவிடுபா 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 ஏம்பா வழிவிடுபா வழிவிடுபா ஏம்பா டாப் கொடுப்பா. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கொப்புன்னு ஏறது கேக்கு எனக்கு நான் விட்டெறிந்த சல்லியா ஊத்திக்கிட்ட மில்லியா சும்மா. ஏண்டா சரவணா இப்படி டெய்லி குடிச்சிட்டு அநியாயம் பண்ற? நல்லாவா இருக்கு? அட்வைஸு என் வயசில் நீ எவ்வளோ ஆடி இருப்ப. நான் தப்பா நீ கிடைக்கிடாதுன்னா நான் விட்டுருவேனா? அட்வைஸு போட்டேன்னா ப ஏய் ஏய் நெல்றா. ஏய் பார்த்து வர மாட்டியா? ஏய் யாரடா பார்த்து வர சொல்ற? ஏய் யார் ஏய் 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 எந்த ஊரா நீ? நீ எந்த ஊர்? நீ எந்த ஊரா? நீ எந்த ஊர்? என் ஊர்ல வந்து யார் மேல நீ கை வைக்கிற? ஏய் என் ஊர்ல வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? நீ எந்த ஊர்? டேய் 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 அடிமா அடிமா. ஏய் நல்லா அடிமா அடிமா. அடிக்காத அடிக்காத அடிமா நல்லா அடிமா நல்லா அடிமா அடிமா நல்லா அடிமா அநியாயம் பண்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? அடிமா நல்லா அடிமா அடிமா நல்லா அடிமா அப்படிதான் மாறிமா உன்னை அடிக்க நீ வந்து நடிக்க வரியா? தடுக்காம என்ன அம்மா நீ? அடிக்கிறியா? திருத்த மாட்டியாடா நீ? அம்மா வச்சன் பாக்குறேன். நான் செத்த சொல்ற பேச்சு கேட்க மாட்டியாடா நீ? ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்குதுடா. அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன அசிங்கது? குடிக்கிறதெல்லாம் தப்பா? குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தான் கவர்மெண்டே கடை திறந்து வச்சிருக்க. அவனை போய் கேளு. என்ன வந்து சொல்ற? சொன்னா கேட்கவே மாட்டடா. திருத்த மாட்ட நீ.
ஏன்டா இப்படி பண்ற? உக்கார் உக்காரு உக்காருடா. ஏய் பார்த்து. ஏன் தான் இப்படி இருக்கானோ? ஏன்டா இப்படி பண்ற? விடு, கையெடு. ஏன்டா இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா? சாப்பிடு. போய் பாரு, அக்கம் பக்கத்துல எவ்வளவு சந்தோஷமா வீடு கட்டி இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? மாறவே மாட்டியா? கவலைப்படாதம்மா, நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேம்மா. இதெல்லாம் என்னைக்கு நடக்க போதோ. சாப்பிடு. டேய், டேய், டேய். ஐயோ, பாத்து. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? பாப்பா நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. வெளியே நின்னு பேசுறீ, உள்ள வாப்பா. இருக்கட்டம்மா இருக்கட்டம்மா, பரவாயில்ல இருக்கட்டம்மா. இருப்பா, சேர் எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இந்தா உட்காரு உட்காரு. உட்காருங்கம்மா. இருக்கட்டும்ப்பா. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. சரவணன் எப்படிமா இருக்கான்? அதை விடுப்பா, அவன் அந்த குடியிலேருந்து மாறவே இல்லை. அவன் அப்படியே தான் இருக்கான். நீ எப்படி இருக்க? உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குமா. என்னை நம்பி வர கிளைண்ட்டுக்கு பொய் சொல்லி தான் பிழைக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தானம்மா. இல்லைனா எங்கள் அப்பா என்னை ஆடு மாடு தான் மேய்க்க விட்டுருப்பார். நீங்கள் காசு செலவு பண்ணி படிக்க வச்சதால் தானே நான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஒருத்தனுக்கு பசின்னு வந்தா அவனுக்கு மீனை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறத விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம்னா அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான்ல. அதனால தான்ப்பா உனக்கு ஒரு படிப்பு வேணுமேனு வக்கீலுக்கு படிக்க வச்சோம். பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட படிப்பு தானப்பா முக்கியம். அதனால தான்ப்பா உன்னை படிக்க வச்சோம். எப்படி வாழ்ந்த நீங்கள் இப்போ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இந்த வீடு, இந்த வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. பேசாமல் என் கூட வந்துருங்கம்மா எங்கள் வீட்டுக்கு. இல்லைப்பா, இருக்கட்டும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மனசுக்கு எந்த குறையும் இல்லை. சரிம்மா, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. இருப்பா, ஒரு நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாம். இல்லைம்மா இருக்கட்டும்மா, நான் இன்னொரு முறை வந்தா கண்டிப்பாக சாப்பிட்றேம்மா. சரி, வரேம்மா. பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா. ஜீவா, டேய் ஜீவா, டேய் ஜீவா, டேய் கொஞ்சம் நில்லுடா. கோச்சிக்காத வாடா. என்னடா பிரச்சனை சொல்லுடா. பணம் வேணும் எனக்கு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்டா. நான் கஷ்டப்படாம இருந்தானே சம்பாரிச்சிங்க. இந்த கிராமத்திலேயே ஸ்விம்மிங் பூல் வச்சு பெரிய வீடா கட்டி உனக்கு தாண்டா வச்சிருக்கேன். நான் அனுபவிக்க இல்லாத பணம் எதுக்கு? நான் சாவ போறேன். டேய் உனக்கு எவ்வளோடா பணம் வேணும்? இந்தாடா செலவு பண்ணு, ஜாலியா இருக்கா. தேங்க்ஸ் பா. துர்கா, உன் சித்தப்பா வரானா பாரு. ம், பாட்டி சித்தப்பா ஆடாம தான் வருது. அப்போ உன் சித்தப்பன் குடிக்காம வரான். சரி, நீ போய் பாட்டி உள்ள போய் தூக்கு போட போகுதுன்னு சத்தமா சொல்லு. சரியா? போ. ஐயா யாராவது வாங்க, பாட்டி தூக்கு போட அம்மா போகுது. அம்மா அண்ணா விடுமா என்னம்மா பிரச்சனை உனக்கு? இருக்கிறத விட செத்து தொலைறான். சொன்னா நீ கேளுமா. தினம் குடிச்சிட்டு வந்து அக்கம் பக்கத்துல கலாட்டா பண்றது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. விடு. விடுமா, சொன்னா கேளுமா. நான் குடிக்க மாட்டேமா. விடுமா. நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கண்டிப்பா குடிக்க மாட்டேமா. நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மேல சத்தியம் பண்ணு. அப்பதான் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன். சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேமா. இறங்குமா, முதல்ல இறங்குமா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? அம்மா வாமா, அழாதம்மா, சிரிமா. எங்க சிரிமா. நடிப்பை நம்பிட்டான். கல்யாண ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். அட சிரிங்கிறல்ல. அம்மா நீ தினமா எனக்கு சாமி. உன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குமா கோயிலுக்கு? இங்க பாரு, இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா. இதுக்கப்புறமா நீ குடிச்சேன்னு வச்சுக்க, ஏதாவது அறிகுறி காட்டிடும். ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
அம்மா நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே பூஜை பண்ணி அந்த தாயத்தை அம்மா பாத்திரம் வச்சு கொண்டு வந்திருக்கம்மா. சரி, எங்கேயும் அவந்து விடாம பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கம்மா. தம்பி இனிமேல் குடிக்க கூடாதுப்பா. அப்படி குடிச்சேன்னா அந்த அம்மா உங்கள் அம்மா ரூபத்தில் வந்து உன்னை தண்டிப்பா. சரியாப்பா? குடிக்கணும். இனிமேல் குடிக்க கூடாது. சரிங்க சாமி. சரி. வெங்காய வியாபாரி சொல்லி தான் இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பார்த்து நல்ல விதமாக நடந்துக்க. ஏதோ இந்த பொண்ணு அதுவும் உனக்கு அமையணும். அங்கே வந்து கோவம்லாம் படக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். அம்மா அங்கே போய் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி எதனா பேசினா சும்மா இருக்க மாட்டேம்மா, அடிச்சிருவோம்மா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா. பொண்ணை பெற்றவங்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதுக்காக இப்படி கோவப்படுவியா? அம்மா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், வர பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி பொண்ணை கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. உன் கூட அக்கா தங்கச்சி இருந்திருந்தா அவளுக்கு நீ போய் மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தீன்னா அந்த அருமை பெருமையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உனக்கு இல்லைல்ல. நீ அப்படிதான் பேசுவ. நான் அம்மா இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. என்னம்மா சொல்கிறேம்மா, உனக்காக வரம்மா. நான் அம்மா பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இருந்தா போறோம். சரிம்மா சரிம்மா வாம்மா. அம்மா யாருங்க நீங்க? என்ன வேணும்? உங்க வீட்டில் பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் என் பையனுக்கு பார்த்துட்டு போலான்னு திடீர்னு வந்தோம். வந்தா எப்படிம்மா? என் பொண்ணு வீட்ல இல்லையா, வேலைக்கு போயிருக்கால? யாரும்மா அவங்க? நம்ம தனலட்சுமியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கப்பா. இவனுக்கா? இவன் குடிக்காரனாச்சே. எப்போ பார்த்தாலும் வைன் சாப்பிடலாம் படுத்துக்கிடப்பா. அப்படியா? இல்ல, என் பையன் போடா. குடிக்கிறதுல. யார் மேல கை வைக்கிற? வெளியே போடா. ஏறுடா முதல்ல. விட்டுடுறேன், விட்டுடுறேன், விடுப்பா. ஓட்டணும். விடு, விடு, பொண்ணு பார்க்க வந்தியா? சொன்ன கேட்க மாட்டேன். போ. மகாதாம்மா விடுறேன், இல்லை கொன்றுப்பேன் அவனை. ஏன் மாமா கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க? மாமாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே? எங்க பொண்டாட்டி அடிச்சு கொன்னு புட்டான்னு பொண்ணு தர யோசனை பண்றாங்க. அதுவும் 2ஆம் தரமா போய் கேட்டோம்னா 7 வயசுல புள்ள இருக்குன்னு பொண்ணு தர முன்ன பின்ன பாக்குறாங்க. நீங்க ஏன் சொந்த பந்தத்துல போய் பாக்குறீங்க? ஏதோ புரோக்கரை பார்த்தோம்னா அவங்க போய் சொல்லி ஏதோ பொண்ணை பார்த்து முடிச்சு வைப்பாங்க. சரிம்மா, ஏதோ நீ சொல்ற, பாப்போம். அப்படித்தான் போய் பார்க்கணும். சரி சரி வரேன். அத்தை.